அக்ரி இன்போ வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்லிகைப்பூ சாகுபடி வளர்க்கறதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது 2 வருஷ கன்று. நான் இது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு செடியோட விலை பார்த்தீங்கன்னா ₹6. மொத்தம் நான் 300 செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். 100 குழி தோண்டி ஒரு குழிக்கு 3 கன்று வீதம் மொத்தம் 100 மூடு வச்சுருக்கிறேன். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 86 கன்று தான் இருக்குது. ஒரு குழிக்கு இன்னொரு குழிக்கும் இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்கணும். நான் அதை விட குறையாத்தான் வச்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் வைக்கும்போது அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, 6 அடி விடுங்க. 3 மாதத்துலேருந்தே பூ பறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 100 கிராம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எனக்கு 2 கிலோ வரைக்கும் பூ கிடைக்குது. இதோட விலைன்னு பார்த்திங்கன்னா டெய்லி மாறும். ஃபெஸ்டிவல் டைமில் முக்கியமாக முகூர்த்த நாளில் எல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ ₹1500 2000 வரைக்கும் போகும். அந்த டைமில் நமக்கு அதிகமாக பூ கிடைச்சதுன்னா நல்லா லாபம் கிடைக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான் பாத்தி கட்டி அது மூலமாக தான் தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்தோம். அப்படி பாய்ச்சும்போது என்னாச்சுன்னா எனக்கு களை வந்து அதிகமாக விட ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு வந்து செலவு பண்ணுறது எனக்கு ஆட்கள் செலவு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நான் இப்போ சொட்டு நீர் பைப்பு விரித்து அது மூலமாக தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால என்னன்னா நமக்கு வந்து தண்ணீரும் மிச்சமாகும். பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே தண்ணீர் பாய்ஞ்சிரும். களையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குழியை சுற்றி மட்டும்தான் களை இருக்கும். வெளியே வந்து களை பிடிக்காது. நம்ம அதுக்குள்ளே மட்டும் களையை பறிச்சுக்கிட்டால் போதுமான அளவில் இருக்கும். போன வீடியோவில் சிறுகிழங்குக்கு சொன்ன ரெயின் மெத்தடை விடவும் இது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். உங்கள் இடத்துலையும் நீங்கள் மல்லிகைப்பூ செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஆள் எப்படி கிடைப்பாங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ கன்று வைக்கணுங்கிறத முடிவு பண்ணி அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் பூ பறிக்கிறதுக்கான ஆளும் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரெண்டாவது ஒரு 42 கன்று வந்து வச்சுருக்கிறேன். இதில் உங்களுக்கே தெரியும் களை வந்து அதிகமாக இருக்கும். உங்கள் இடத்துல வைக்கும்போது களை மேக்ஸிமம் அதிகமாக பத்தாத இடமா பார்த்து வைங்க. அதுதான் உங்களுக்கு ஆட்கள் செலவை வந்து குறைக்கும். இப்போ நான் அந்த கன்று வச்சு பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆகுது. அந்த கண்ணை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கும் நான் சேர்த்தே தான் சொட்டு நீர் போட்டிருக்கிறேன். சொட்டு நீர் மூலமாக தான் தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வாய்க்காலில் வச்சு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். தண்ணி பாய்க்கும்போது தான் இவ்வளவு களை பற்றி இருந்தது. இப்போ சொட்டு நீர் போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பாயிற இடத்த சுற்றி மட்டும் களை பிடிக்கும். அதை நம்மளே ஈஸியாக வந்து அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துடலாம். இதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விஷயம் கிடையாது. செலவுலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெரிய லெவலில் ஒன்றும் செலவு வரப்போகிறதில்ல. ஆனால் வருமானம்னு பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்து டெய்லி நமக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும்.